எல்லாம் கொஞ்சம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல உற்சாகமா எல்லா ஆண்களும் இனி ஒரு நிமிஷம் கூட கண்களை மூடக்கூட, எல்லாம் உற்சாகமாயிரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சரி, இப்போ பிதாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக மாறுவதற்கு ஆமென் என்ன வேண்டும்? இப்ப இப்படியெல்லாம் தன்னை ஆயத்தப்படுத்தின இந்த அதோனியாவுக்கு என்ன கிடைக்கவில்லை? பிதாவின் சிங்காசனம் கிடைக்கவில்லை. பிதாவின் சிங்காசனத்தில் அமர முடியவில்லை. அப்ப பிதாவின் சிங்காசனத்திலே ஒருவர் அமர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தெய்வ சமூகத்திலே வந்தால் போதாது, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தால் போதாது. இதெல்லாம் தான் அதனுடைய அர்த்தம். ஆமென். நீங்கள் ரதங்களை, குதிரை வீரரை, ஆலோசனைக்காரரை சேர்த்தால் இதனுடைய அர்த்தம் என்ன? உலக பிரகாரமான எல்லா சடங்காச்சாரங்கள், எல்லா உலக சடங்காச்சாரங்களை நீங்கள் கைக்கொள்ளலாம். நீங்கள் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க, அந்த தகப்பனுடைய சிங்காசனத்துக்குள்ளே போக என்ன செய்யணையா? நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? ஒருவன் சொன்னான், நீங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள், அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்னொரு இடத்துல நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? நீ கர்த்தருடைய நாமத்தினால என்ன செய்து கொள்ளுங்கள்? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள், அப்பொழுது என்ன செய்யப்படுவாய்? ரட்சிக்கப்படுவாய். ஒருவர் இடத்துல கேட்டார்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? நீ உன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து என்ன செய்து விடு, அதை விட்டு விடு, அப்பொழுது என்ன செய்யப்படுவ? ரட்சிக்கப்படு. இப்படி இரட்சிப்புக்கான உபதேசங்கள் நிறைய இருக்கிறது. இப்பொழுது நீங்களும் நானும் இந்த இடத்திலே நாம் வந்திருக்கிறது. ஆமென். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வேதத்தின்படியான ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். சிலர் இன்னும் வராமல் இருக்கிறார்கள். சிலர் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாச்சு. ஆமென். சிலர் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு ஆமென் நம்மில் அநேகம் பேர் இப்ப ரட்சிக்கப்பட்டாகிவிட்டது, ஞானஸ்தானம் ஆமென் பண்ணப்பட்டாகிவிட்டது. இல்ல பரிசுத்தாவி என்ன செய்தாச்சு? பெற்றாச்சு. சிலருக்குள்ள என்ன இருக்கிறது? அந்நிய பாஷை இருக்கிறது. தோத்திரம் எல்லாம் என்ன பாரு, அல்லேலூயா. அந்நிய பாஷை இருக்கிறது. ஆமென். எல்லாம் இருக்கிறது. தங்களுக்குள்ள சின்ன ஆயத்தம் இருக்கிறது. இப்ப எல்லாருக்குள்ள ஒரு ஜபமும் இருக்கிறது. ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்து, என்ன பரிசுத்தப்படுத்தும். ஏமா இப்படி பரிசுத்தப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற? வயசு 65 ஆச்சு பாஸ்டர். ஓ, 65 வயசுக்கு பிறகு பரிசுத்தம் தேவையா இருக்கிறது. ஓகே, நடக்கட்டும். அல்லேலூயா. சிலர் ஓயாம பரிசுத்தத்தில் இருக்கிறார்கள். ஏமான்னு கேட்டா, பாஸ்டர் 70 ஆயிட்டு. ஓ, 70 ஆன பிற்பாடு முற்றிலும் பரிசுத்தம். அல்லேலூயா. அப்ப 35, 40, 50, 18, 20 இதுக்கெல்லாம் ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும். இவர்கள் இன்னும் நம்ம எங்களை போல உள்ளவங்க இன்னும் என்ன ஆகல? பரிசுத்தத்துக்கு ஜெபம் பண்ண முடியல. எதுக்கு ஜெபம்? எங்களை தகுதிப்படுத்தும். எதுக்கு? பரிசுத்தமாவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். அல்லேலூயா. உங்களை யாராயிலும் பரிசுத்தப்படுத்துன்னு சொல்றீங்களா? ஆமென். ஆண்டவரே பரிசுத்தமா வாழ கிருபை தாரும், பரிசுத்தமா. அப்போ வயசுக்கு வயசு மாறுது பாருங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நான் உம்மை காணணும்னு சொல்றாங்க. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை போல என்ன மாற்றணும்னு சொல்றாங்க. ஆமென். 35, 40 இதெல்லாம் என்ன சொல்லுது? என்ன தகுதிப்படுத்துன்னு ஜெபம் பண்ணுது. 45 மேல 50, 55 மேல ஆண்டவரே என்னை உம்முடைய பாதையில நடத்தும், எனக்கு பரிசுத்தத்தை படுத்தும். அல்லேலூயா. ஆனா 60 தொட்ட பிற்பாடு எல்லாம் பரிசுத்தம் தான். அல்லேலூயா. ஆடின ஆட்டையெல்லாம் முடிஞ்சில்ல. 60ல வந்து எல்லா விசுவாசி எதை பேச தெரியுமா? ஆமென். நாங்க வாழ்ந்த நாட்கள் எப்படியா? வாலிப பிள்ளை எப்படி இருக்கணும் தெரியுமா? நாங்களும் கோயிலுக்கு போனோம். ஐயா இப்படி ஒன்றும் இல்லை. எங்க வாலிப காலத்துல ஐயே, உங்க வாலிப காலத்துல இதை விட சொல்ல வேண்டாம். நீங்க காட்டுன கூத்தும் கோமாளித்தனமும் உங்க பயம் டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்தா, பயோ ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தா, ஐயோ அப்படித்தான் நாங்க சொல்ல முடியும். ஆனா 60க்கு பிறகு அவங்க என்ன செய்கிறார்கள்? 60க்கு பிறகு பரிசுத்தம். அந்த 60ல இருந்து 70 மகா பரிசுத்தம். இவர்கள் சிரிக்கிறது பாவம். சபையில் சிரிக்க கூடாது. அல்லேலூயா.
இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீங்க வாலிப நாட்களில் உங்க வாலிப நாட்கள்ல காரி துப்புனா அத்தனை பேரா சும்மா இருந்துட்டு சொல்லக்கூடாதுங்க. 60 70 போட்டு ஆட்டம் முடிச்சுக்கிட்டு தான் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க. பரிசுத்தம் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்து பரிசுத்தப்படுத்து, உம்முடைய ராஜ்யத்துக்களை தகுதிப்படுத்து. ஆமென். நல்லது. அதே நேரத்தில் நான் சொல்லுகிற உன் கடந்த கால வாழ்க்கை குறித்தும் சிந்தித்து பார். கடந்து வந்த வாழ்க்கை பாதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை ஆமென் மற்றவர்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும். 60 70 அல்ல மாதிரி காட்டுகிறது. ஆமென். 35 40 என்ன செய்யணும்? மாதிரியான வாழ்க்கை வாழணும். சரி, இது ஒரு பக்கம். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப 60 70 தொட்டாச்சு, நாங்கள் பரிசுத்தம், அல்லேலூயா. இனி எங்களுக்கு அந்த பாவ வாழ்க்கை இல்லையா? பரிசுத்தம். அப்ப இவர்களுடைய எண்ணங்கள், நாங்கள் அதோனியாவை போல தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க எப்படி இருக்கிறோம்? தகுதியுடையவர்களாக இருக்கிற. கவனி இங்க பாரு, இதுதான் சப்ஜெக்டே வருது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க அந்த நாங்கள் இன்று மரித்தால் அந்த பரம சிங்காசனத்தில் நான் இருப்பேன். அந்த சிங்காசனம் அதோனியா அப்படித்தான் சொன்னான். அல்லேலூயா. எனக்குத்தான் அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அவன் தன்னைத்தானே 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம். ஆதித்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி, இப்ப பார்த்தீங்களா, நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். 50 காலாட்களையும் என்ன செய்தான்? சம்பாதித்தான். நல்லா புரிஞ்சுங்க. இது எதை போல் இருக்கிறது? இன்றைக்கும் என் ஆண்டவருடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்க, என் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க, அவரோடு கூட அரசாள வாஞ்சிக்கிறதான திருச்சபைக்கு அடையாளம். ஆமென். திருச்சபையில 2 குரூப் இருக்கிறது. ஒன்று அதோனியாவின் குரூப், இன்னொன்று யாருடைய குரூப்? சாலமோனுடைய குரூப். ஒருவன் அதோனியாவின் ஆவியை உடையவனாய் இருக்கிறான், ஒருவன் சாலமோனுடைய ஆவியை உடையவனாய் இருக்கிறான். ஊழியர்கள் 2 குரூப் இருக்கிறது. கர்த்தருடைய சிங்காசனத்திலே பிரவேசிக்கவும், கர்த்தருடைய சிங்காசனத்தை குறித்து பிரசங்கிக்கவும், கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆமென் அழைக்கப்பட்டவர்கள் 2 குரூப். அதிலேயும் ஒருவன் அதோனியாவின் ஆவி, ஒருவனுக்குள்ள என்ன இருக்கிறது? சாலமோனின் ஆவி. இப்ப அதோனியாவின் ஆவி என்ன என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிறது போல இருக்கிற பரிதாப கிறிஸ்தவர்கள். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லுகிற பொழுது இன்னைக்கு சொல்லுகிறோமே, பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் கைகளில் நான் இருப்பேன், பரமநேசுவின் புன்னகை முகம் என் கண்களின் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களின் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். நாட்டிசையினின்றும் கூடிடுவான், நாதனின் இரத்தத்தால் கழுவப்பட்டோர், நாட்டிசையினின்றும் கூடிடுவான், நாதனின் இரத்தத்தால் கழுவப்பட்டோர். ஸ்தோத்திர கீதமே பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், ராஜாவே நான் ராஜாவே. நம்ம பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன் நம்ம பாடுறோம். அதோனியாஸ் என்ன பாடுறான்? ராஜாவேனா ராஜாவேன். அல்லேலூயா. என்ன வித்தியாசம்? அவன் ராஜா ஆவேன் ராஜா ஆவேன், நான் ராஜா ஆவேன். காரணம், எனக்குள்ள என்ன இருக்கிறது? அழகு இருக்கிறது. எனக்குள்ள என்ன இருக்கிறது? ஆலோசனைக்காரர்கள் இருக்கிறார்கள். எனக்கு ரதங்களை நான் சம்பாத்தியம் பண்ணி இருக்கிறேன், குதிரை வீரரை சம்பாத்தியம் பண்ணி இருக்கிறேன், காலாட்களை சம்பாத்தியம் பண்ணி இருக்கிறேன். அதை போல ஆகையினால் அவன் சொல்லுகிறான், ஆகையினால்
நான் ராஜாவேன், நான் ராஜாவேன். தன்னை தானே உயர்த்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த அதோனியாவை போல, ஆமென், நாங்கள் என்ன செய்து விட்டோம்? ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன், நான் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருக்கிறேன், நான் முற்றிலும் பரிசுத்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இப்பொழுது இன்றைக்கு மரித்தாலும் அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன். அந்த பிதாவின் சிங்காசனத்திலே நான் அமருவேன், அந்த பிதாவின் சிங்காசனத்திலே நான் அமருவேன் என்று சொல்லுகிற அந்த சிந்தையிலே, ஆமென், கண்மூடித்தனமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகம் இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கண்மூடித்தனமாய் இருக்கிறது. சகோதரா, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்த பிதாவின் சிங்காசனத்தில் அமருவதற்கு, ஆமென், இந்த அதோனியாவை போல உனக்குள்ள ஆவிக்குரிய அழகு இருந்தால் போதாது. இந்த அதோனியாவை போல உனக்கு நல்ல ஆலோசனைக்காரர்கள் இருந்தால் போதாது. இந்த அதோனியாவை போல நல்ல ரதங்கள் இருந்தால் போதாது. ஆமென். இதெல்லாம் நீ இருக்கிறது. வரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, தரிசனம் இருக்கிறது. சிஸ்டர், நல்ல தரிசனம் உங்களுக்கு இருக்குது. ஆமென். வெளிப்பாடு நல்லா இருக்குது. சபை குறித்த சொப்பனம் சூப்பரா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா என்னுடைய கேள்வி என்ன என்று சொன்னால், பிதாவின் சிங்காசனத்தில் அமருவதற்கு, ஆமென், உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் தகுதி இருக்கிறதா? இன்றைக்கு அந்த பிதாவின் சிங்காசனத்தை நான் அமர்வேன் என்று சொல்கிற தைரியம் இருக்கிறதா என்று கேட்டால், எனக்கு தெரியலையே பாஸ்டர். அல்லேலூயா. ஆமென். அப்ப அதற்கான தகுதி என்ன? முதல் தகுதி என்ன தெரியுமா? நீ எல்லாம் இரு. ஆமென். என்ன இரு? ஞானஸ்தானம் எடுத்த நல்லது. ஏமா தோத்திரம், கண்ண மூடி பாருங்க, திறந்து பாருங்க. ஞானஸ்தானம் எடுத்த நல்லது. நல்லா என்ன செய்தது? ஆமா, தாளந்து இருக்குது, நல்லா ஜெபிக்கிறது நல்லது, அந்நிய பாஷை இருக்கிறது நல்லது, எல்லாம் இருக்குது. நான் கேட்கிற ஒன்று, எல்லாம் இருக்குது, ஆனா பிதாவின் சிந்தையில் நீ இருக்கிறாயா? அதோனியாவுக்குள்ள எல்லாம் இருந்தது, ஆனால் அதோனியா தன் தாவீதாய தகப்பனுடைய சிந்தையில் யார் இல்லை? யார் இல்ல? அதோனியா இல்ல. ஆனா தகப்பனுடைய சிந்தையில் யார் இருக்கிறா? சாலமோன். அப்ப முதல் தகுதி, நான் என்னை நானே, ஆமென், நான் ஆயத்தப்படுத்தினது நல்லது. ஏமா, உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்தின நல்லது. சுவிசேஷத்தை கேட்டது நல்லது, ரட்சிக்கப்பட்டது நல்லது. ஆமென். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார்கள், ஞானஸ்தானம் எடுத்தது நல்லது. ஆமென். நல்லா செபிக்கிறீங்க நல்லது, நல்லா வேத வாசிக்கிறீங்க நல்லது. உங்களால முடிந்த மட்டும், உங்களுக்கு வேண்டிய பலத்துல முடிந்த மட்டும் உங்களை காத்துக் கொள்ளுகிறீர்கள் நல்லது. ஆனால் இவைகள் எல்லாம் வைத்து இன்று நான் மரித்தால் நான் அவரோடு இருப்பேன், இன்று நான் மரித்தால் நான் அவரோடு இருப்பேன் என்கிற இந்த விசுவாசமானது, ஆமென், உண்மையான விசுவாசமாய் இருக்கிறதா இல்ல குருட்டுத்தனமான விசுவாசமாய் இருக்கிறதா? தம்பி, ஐயா, என்ன பாருங்க, இன்னைக்கு நீங்க மரித்த பரலோகம் போக முடியுமா? ஆமென். விசுவாசம் இருக்குதா? இருக்கு என்று சொல்லுகிறோம். அப்ப நான் கேட்கிற ஒன்று, நல்லது சகோதரனே, நல்லதையா, உங்களுடைய ஊழியம் நன்றாய் இருக்கிறது, நல்ல அற்புதம் செய்கிறீர்கள், நல்ல அடையாளத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள், நல்ல பிசாசு துரத்துகிறீர்கள், அநேக சபையை நிறுவி இருக்கிறீர்கள், அநேக சபையை கட்டி இருக்கிறீர்கள், ஆமென், பெரிய ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இவைகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் சிங்காசனத்தில் இருப்பதற்கு தகுதி என்பதை நீங்கள் கருத்தில் வைத்திருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் பிதாவின் சிந்தையில் இருக்கிறீர்களா? ஒருவன் வந்து சொன்னான், ஆமென், என் ஆண்டவரத்தை பார்த்து சொன்னான், கத்தாவே கத்தாவே என்ன செய்தோம்? எதனால? உம்முடைய நாமத்தினால் என்ன செய்தோம் அல்லவா? பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினால் என்ன செய்தோம் அல்லவா? தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினால் என்ன செய்தோம் அல்லவா? அற்புத அடையாளங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஆனால் அவரோ அவர்களை நோக்கி பார்த்து, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு என்ன செய்துவோங்கள்?
அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியேன். என் அன்பு தேவனுடைய ஜனமே, அற்புதம் செய்கிற ஆமென் ஆமென் என்ன இருந்தது? வல்லமை இருந்தது. கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆழமான விசுவாசம் இருந்தது. எல்லாம் இருந்தது. இவன் தான் அதோனியா. ஆமென். இவன் அதோனியாவை போல எல்லாம் இருக்கிறது. இவனுக்குள்ள சிந்தையில இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? பிதாவிற்கு அடுத்து பிதாவினுடைய ஸ்தானத்தில் நான் இருப்பேன், அந்த அப்பாவுடைய சிங்காசனத்தில் நான் இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா இவனுடைய சிந்தை, நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை இல்லாமையா நான் பிசாசு துரத்துறேன், நான் அவருடைய பிள்ளை எல்லாமே அற்புதம் செய்தேன், அடையாளம் செய்தேன். நீ அற்புதம் செய்த, அடையாளம் செய்த, எல்லாம் செய்த சகோதரனே, ஆனா அதுக்கு கூட அக்கிரமம் சேர்த்து செய்தியே. உன்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் பார்த்தார், அற்புதத்தை ஜனங்கள் பார்த்தார்கள். ஆமென். அடையாளத்தை ஜனங்கள் பார்த்தார்கள். ஆனால் கர்த்தர் உன்னுடைய அற்புதத்தை பார்க்கவில்லை. கர்த்தர் நீ செய்த அடையாளத்தை பார்க்கவில்லை. கர்த்தர் நீ துரத்தின பிசாசை பார்க்கவில்லை. இதையெல்லாம் பார்த்தது ஜனங்கள். ஆனால் தேவன் பார்த்தது உன்னுடைய அக்கிரமத்தை தான் பார்த்தார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பார்வை வேறு, மனிதனுடைய பார்வை வேறு. தேவனுடைய பார்வையிலே நீ பிசாசை துரத்துகிறவனாகவோ, வியாதியை சுகப்படுத்துகிறவனாகவோ, அற்புத அடையாளங்களை உடையவனாகவோ தேவனுடைய பார்வையில் தெரியவில்லை. தேவனுடைய பார்வையிலே நீ எப்படி தெரிந்தாய் என்றால் அக்கிரம செய்கைக்காரனாய் தெரிந்தாய். ஆமென். அவருடைய சமூகத்தில் வருகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் ஒரு காலம் என்ன செய்ய, நான் ஒரு காலம் என்ன செய்ய, உங்களை அறியேன். நீ என் பேரை சொல்லி நல்ல ஊழியம் செய்த, பெரிய பெரிய கூட்டத்தெல்லாம் நடத்தின, தீர்க்க தரிசனம் உரைத்தாய், எல்லாம் செய்தாய், எல்லா காலாட்களையும் சம்பாத்தியம் பண்ணாய், குதிரைகளை ரதங்களை சம்பாத்தியம் பண்ணாய். ஆனால் என் சிந்தையில் நீ இல்லையே சகோதரனே. அல்லேலூயா. நான் ஒரு காலம் உன்னை அறியவில்லை. அல்லேலூயா. என் சிந்தையில் வேறு ஒருவன் இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? அவன்தான் சாலமோன். கையை தட்டி. அவன் சாலமோன், யாருக்கும் எந்த அநியாயத்தையும் செய்யாதவன். அவன் பிறந்த பொழுது நடந்த சம்பவம் என்ன? தேசம் என்ன உண்டானது? அமைதலுக்குள் உண்டானது. சாலமோனின் நாட்களிலே ஆமென் ஜனங்களிலே தேசத்திலே என்ன இல்லாது இருந்தது? யுத்தம் இல்லாது இருந்தது. ஒரு மகன் பிறந்தான். அதோனியாவே நீயும் பிறந்த. நீ பிறந்த நாள்ல இருந்து வீட்டுல என்னதான் கலகமும் பிரச்சனையும். ஆமா. அல்லேலூயா. ஆனா அதே குடும்பத்துல இன்னொரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை பிறந்த நாள்ல இருந்து வீட்டுல ஒரு பெரிய அமைதி. அல்லேலூயா. தோத்திரம். பிள்ளை உன் வீட்டுல 2 பேர் இருக்காங்க இல்ல? இருக்காங்க இல்ல? நீ பிறக்கும் போது அமைதியா இருந்தா, உங்க அக்கா பிறக்கும் போது வீட்டுல அமைதியா இருந்தா, இன்னை போய் வீட்டுல போய் கேட்கணும். சரியா? இன்னை வீட்டுல போய், அம்மா நான் பிறந்த போது வீட்டுல அப்படியே யுத்தம் எல்லாம் தீர்ந்து அமைதியா இருந்ததா, இல்ல அக்கா பிறக்கும் போது யுத்தம் எல்லாம் தீர்ந்து அமைதியா இருந்தா? சில வீடுகள்ல இப்படி இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மள இருக்கிறோம், 2 பேர் 3 பேர் இருக்கிறோம். ஆனா சில பிள்ளைகள் பிறந்தா வீட்டுல இல்லாத போராட்டம் எல்லாம் என்ன செய்யும்? ஐயோ, இந்த பிள்ளை பிறந்த நாள்ல இருந்து என் வீட்டுல வந்த அழிவு அன்னைக்கு தொடங்குச்சியா. ஆமென். அன்னைக்கு தொடங்குச்சு. என்னைக்கு? பிள்ளை பிறந்த அன்னைக்கு. ஆமென். என்ன பிள்ளைன்னு வீட்டுல வந்து கேட்டாரு. பொம்பளை பிள்ளை. அடுத்த பொம்பளையா? அன்னைக்கு அவர் போட்ட சாபம். ஆமா. யாரா? பிள்ளைக தகப்பனா? ஆமென். பிள்ளை பொம்புள்ளன்னு தொடங்கி 2வது பொம்புள்ள நான் ஒன்னே தொடங்கின சண்டை. இன்னைக்கு அந்த பிள்ளைனால வீட்டுல என்ன இல்லையா? சமாதானம் இல்லையா? நிம்மதி இல்லையா? ஐயோ, நீ கவலைப்படாத. அப்படி யாராவது இருந்தா, ஆமா, நானும் எங்க வீட்டுல சொல்லி கேள்விப்பட்டு இருக்கிறேன். நான் பிறந்த பொழுது எங்க வீட்டுல சமாதானம் போச்சுன்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் இப்ப நீங்க வசனத்தின்படி சொல்றீங்க, நான் இதுவரை நம்பல. ஆனா இப்ப நீங்க வசனத்தோடு சொல்லும் போது அப்படித்தான் எனக்கு தெரியுது. ஐயோ, நான் இப்படி பிறந்தனே, பரவாயில்ல. அல்லேலூயா. அப்படி பிறந்த ஒன்ன
வீட்டில் எல்லார் மத்தியிலும் உன்னை நிகழ்ந்தார்கள், உன்னை தள்ளினார்கள். ஆமென். நீ என்ன செய்திருக்கிற? கைவிடப்பட்டவளை போல இருக்கிற. ஆனால் என் ஆண்டவர் அப்படி உன்னை பார்க்கல. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை தம்முடைய பிள்ளையாய் பார்க்கிறார். கரங்களை தட்டி. அதனால அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்காத சகோதரனே. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. என்ன உங்க வீட்டில் 2 பேர் தானே, அண்ணன் தம்பி? ஆமான்னு. அல்லேலூயா. யார் பிறந்த பொழுது அமைதியா இருந்தது? யார் பிறந்த பொழுது? மூத்தவர் பிறந்த பொழுது அமைதியா இருந்ததா? 2வதுகாரர் பிறந்த பொழுது அமைதியா இருந்ததா? என்னமோ தெரியல. ஆனா நான் சொல்லுகிறது என்ன தெரியுமா? சில பிள்ளைகள் பிறந்தா வீட்டில் எப்படித்தான் இருக்குது? ஆசீர்வாதமா தான் இருக்குது. பிறப்பிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுங்க. அப்போ நம்முடைய பிறப்பு எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். கவலைப்படாதீங்க. நான் இப்படி எல்லாம் கேட்கிறேனே. ஆமென். உங்க பிறப்பு எப்படின்னு? ஐயோ, என் பிறப்ப மாத்திரம் கேட்டுறாதீங்க. நீங்க கேட்காட்டாலும் நான் சொல்ற ஆளுதான். என்னுடைய பிறப்பு, நான் பிறந்த நாள்ல இருந்து ஐயோடு கூப்பிட தொடங்கினாங்க. என்னால சாகிறது வரைக்கும் அவி ஐயோ தான் போட்டாங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நான் பிறந்தேன் எங்க வீட்டுல. தோத்திரம் தோத்திரம். அல்லேலூயா. என்ன உங்களை சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தில்ல? ஐயோ, இப்படி ஒரு பிள்ளையா பிறந்தான்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன சொன்னாரா? ஆமென். அதை என்ன செய்திரு? கழுத்தை திரும்பி தூர போட்டுரு. ஏமா ஒரு பாஸ்டர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை இது என்ன செய்யாது? தேராது. அல்லேலூயா. இத கழுத்தை திரும்பி தூர போட்டுரு அப்படின்னு சொன்னா ஒரு குச்சி கம்பு கணக்கு தான் இருக்கும். இதை எப்படி பார்த்து பராமரிச்சு, இதை எப்படி ஆகாரம் கொடுத்து, இதை வளர்த்தி ஆளாக்குறதுக்கு பெரிய பாடு. வேற சின்ன பிள்ளைல அவ்வளவு அட்டகாசம் ஒண்ணு இல்ல. ஆனா சின்ன பிள்ளையில இருந்தா அவளுக்கு என்ன இல்ல? நிம்மதி இல்ல. இதுக்கு சாப்பிட போ கொடுக்கறதுக்குள்ள வாயை எங்க இருக்குன்னு தேடிதான் பிடிக்கணுமா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு குச்சி கம்பு. அதை பார்த்துட்டு அவர் சொன்னாரு, இத கழுத்தை திரும்பி தூர போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தூர போட, அதை போட்டு பராமரிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் வேற தருவார். அல்லேலூயா. அப்படி எல்லாம் கழுத்தை திரும்பி தூர போட நின்ன அந்த இடத்துல தான் எங்க அம்மா சொன்னாங்க, அது எப்படி இருந்தாலும் சரி, அது என்ன இருந்தாலும் ஒரு ஆமென் உலக்கு அவன் என்ன செய்வாங்க, ஒரு குளவியா இருந்தாலும் சரி. ஆமென். குளவின்னா குளவி குஞ்சு, அந்த சின்ன அந்த அம்மிகள் இருக்கு தெரியுமா, சின்ன குளவி, அத சொன்னாங்களாம். அப்படி இருந்தாலும் நான் என்ன செய்துக்கிடுவேன்? வளர்த்துக்கிடுவேன். அல்லேலூயா. நான் பார்த்துக்கிடுவேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு திரும்பி போட்டிருந்தா உங்களுக்கு ஒரு சனிய என்ன செய்திருக்கோம்? ஒளிஞ்சு கிடைச்சு நல்ல பாஸ்டர் கிடைச்சிருக்கோம். அன்னைக்கு அவர் திரும்பல. அல்லேலூயா. அதை போட்டி எடுத்தாங்க. இப்ப தேசத்துக்கு வீட்டுக்கு ஆகாதவனாய் இருந்தேன். அல்லேலூயா. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், எல்லாராலும் ஆகாதென்று தள்ளப்பட்டவன், என் வீட்டுக்கு ஒரு சாபத்தின் சின்னம் போல இருந்தவன். ஆமென். ஆனால் அப்படி இருந்த என்னை தகுதியற்றவனாய் இருந்தேன். ஆமென். யாராலும் யாருடைய சிந்தையிலும் நான் இல்லாது இருந்தேன். என் குடும்பத்திலே நான் முற்றிலும் தகுதியற்றவன். ஆமென். இந்த தகப்பனுடைய ஸ்தானத்திலே வருவதற்கான எந்த தகுதியும் எனக்கு இல்லை. ஆமென். எந்த தகுதியும் எனக்கு இல்லை. ஆனால் தகுதியுடைய என் சகோதரன் ஒருவன் இருந்தான். எல்லா தகுதியும் உடையவன், அமைதி உடையவனாய் இருந்தான். ஆமென். எல்லாரை போல இருந்தான். ஏசாவை போல அவன் காணப்பட்டான். நானோ யாக்கோபை போல இருந்தேன். ஆமென். ஆமென். யாக்கோபு யாரு? மகா எத்தன். அல்லேலூயா. மகா எத்தன், மகா கள்ளன். ஆனா இந்த யாக்கோவை பிடிக்க முடியாது. அல்லேலூயா. யாக்கோவை பிடித்து கொள்ள முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. பேச்சு சூப்பரா இருக்கும். அம்மைய மயக்கி போடுவான் யாக்கோபு. ஆமென். எங்க அம்மாவை நான் மயக்கிட்டு தான் இருப்பேன். எங்க அம்மாவுக்கு என்ன ராஜன்னா என்னதுதான், அப்படித்தான் உயிர் தான். அல்லேலூயா. ஏன்னா எங்க அப்பாவுக்கு ராஜன்னா பரம விரோதி. அல்லேலூயா. எனக்கு அவர்கிட்ட கேட்ட ஜென்ம விரோதின்னு ஒருத்தன் உண்டுன்னா நீதான்டான்னு சொல்லுவாரு. ஏன்னா எங்க அப்பாவுக்கு அவருடைய ஊழியத்துல நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? சவுல போல இருந்தேன். ஆமென்.
சவுல் எப்படி ஊழியத்துல துன்பப்படுத்தி கொண்டிருந்தானோ, ஆமென், அப்போஸ்தலனாகிய பவுல், ஆமென், முந்தின சவுலா இருந்த பொழுது எப்படி துன்பப்படுத்தினாரோ அதை போல சபையை துன்பப்படுத்தினவன். அல்லேலூயா. ஆனால் எந்த தகுதியும் இல்லாதவன், ராஜாவுடைய சிங்காசனத்திலே இருப்பேன் என்று சொல்லுகிற எந்த தகுதியும் இல்லை. ஆமென். எல்லாரும் அதோனியா 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 அதோனியா. என் சபை முழுவதும் அதோனியாவுக்கு மிகுந்த ஆதரவாய் இருந்தது. என் சபையிலே பெரிய ஆதரவு. அல்லேலூயா. மொத்த ஜனங்களும் அதோனியா 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 வாழ்க, அதோனியா வாழ்க என்று சொல்லி இந்த ஊழியத்திலும் ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பின் சத்தம் ஒரு நாள் உண்டாய் இருந்தது. ஆர்ப்பரித்த ஜனங்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் என் தகப்பனுடைய சிந்தையில், என் பரம தகப்பனுடைய சிந்தையில், என் உலக தகப்பனுடைய சிந்தையில் நான் இல்லை. ஆனால் என் பரம தகப்பனுடைய சிந்தையில் ஆதோனியா அல்ல, இங்க ஒருவன் இருக்கிறான். அவன் சாலமோன். ஆமென். அவன் எந்த ஜனத்தாலும் எண்ணப்படாதவன், யாராலும் எண்ணப்படாதவன், புறக்கணிக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், கள்ளன் என்று பேர் போனவன், எத்தன் என்று பேர் போனவன். ஆனால் அவன்தான் என் சிந்தையிலே இருக்கிறான். என் தகப்பனுடைய சிங்காசனத்தில் அவன்தான் நான் வைக்க போகிறேன். அவனைத்தான் என் சிந்தையில் வைத்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இன்றைக்கு உன் பரமத்த உலக தகப்பனால தள்ளப்பட்டவர்களாய் இருக்கலாம், தேசத்திலே தள்ளப்பட்டவர்களாய் இருக்கலாம், குடும்பத்திலே தள்ளப்பட்டவர்களாய் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் யாருடைய சிந்தையிலையும் நீங்கள் இல்லாதவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ஒருவருடைய சிந்தையிலே நீங்கள் இல்லாமல் இருந்தாலும், எல்லாராலும் நீங்கள் அவமதிக்கப்பட்டாலும், ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், என் ஆண்டவருடைய சிந்தையில் அவன் நல்ல நீ இருக்கிறாய். கையை தட்டி நல்லமாய் திறந்து தோத்திரம் பண்ணு. சகோதரனே, கரங்களை தட்டி. யார் உங்களை அற்பமாய் எண்ணலாம், யார் உங்களை அவமதித்து பார்க்கலாம். ஆனால் அந்த பரம தகப்பனுடைய சிந்தையில் அதோனியாவை அல்ல, உன்னையே நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி துதிக்க மனதானா? இந்த மாபெரும் பாக்கியத்திற்காய் துதி, இந்த விலையேறப்பெற்ற தெரிந்து கொள்ளுதலுக்காய் துதி. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டாரு, அதற்காய் துதி. உன் குடும்பத்தில் எத்தனை திறமைசாலிகள் இருக்கிறார்கள். ஆமென். உங்க குடும்பத்தில் எத்தனை திறமைசாலிகள் இருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் ஒருவரும் இந்த தெய்வ சமூகத்திலே இன்றைக்கு வரவில்லை. ஆனால் ஒன்றுக்கு உதவாத உங்க குடும்பத்திலே எந்த திறமை இல்லாதவர்களே நீங்கள் தான். ஆனால் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு இந்த தெய்வ சமூகத்திலே அந்த பிதாவின் சிங்காசனத்தை அடையும்படியாக கர்த்தர் கொண்டு வந்து நிலை நிறுத்தி இருக்கிறாரே, அதற்காய் கர்த்தரை மகிமைப்படுத்து. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதோனி அல்லப்பா, இவன் தான்ப்பா அப்படின்னு சொன்னாரு. இப்ப நீங்களும் நானும் தான் அந்த சாலமோன் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். ஆமென். கர்த்தர் நம்மை சாலமோனை போல தெரிந்து கொண்டிருக்கிறார். கையை தட்டி. வீட்டுக்காரங்க என்னமோ சொல்லட்டும். ஆமென். உங்க வீட்டுக்காரர் என்னமோ சொல்லட்டும், யாரு என்ன பரியாசம் பண்ணட்டும், எதுக்குடா நீ பெந்தேகோஸ்து போயிட்ட நாசமா போனன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இருந்து இருந்து பெந்தேகோஸ்துக்கா போன போச்சு உன் வாழ்க்கை, அவ்வளவுதான். ஆமென். என் வீட்டு பக்கம் வந்துடாத, ஆமென் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், அவர்கள் உங்களை எவ்வளவு அற்பமாய் எண்ணினாலும் பரம தகப்பனுடைய சிந்தையில நீ இருக்கிறாய். உங்கள் பரம தகப்பனுடைய சிந்தையில் அவர்கள் அல்ல, கர்த்தர் உங்களே தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறீர்கள், ஆசாரிய வம்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசாரியர்களாக, ராஜாக்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லமாய் திறந்து. இப்ப சாலமோனே, நீதான்ப்பா தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன்னத்தான் என் ஸ்தானத்துல நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்ய போறேன்? ராஜாவாக்க போகிறேன். தகப்பனுடைய சிங்காசனத்துல நீதான் இருக்க போகிற. ஆகையினால நீ ஒண்ணு பண்ணணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த தாவீது சொல்றான், இத பாருங்க இத பாருங்க, அதோனியா இல்ல, அங்க என்ன முழக்கமும் நடக்கட்டும், என்ன கம்பீரமும் உண்டாகட்டும், ஆனா அவன் இல்ல, இவன் தான். இப்ப நீ நான் ஆண்டவர் தீர்மானிச்சாச்சு. அப்ப நமக்கு அந்த சிங்காசனத்தை தர வேண்டியதானே. அப்ப இந்த சாலமோனை தூக்கி என்ன செய்ய வேண்டியதானே? ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டியதானே, இல்லையா? அப்படிதானே? ஆனா பண்ணல.
என்ன சொன்னாரு தெரியுமா? இவன் தான் அவன். இவனை கூட்டிட்டு முதல்ல இவனை எங்க அனுப்புங்க? யாருக்க கூட? சாலமோன முதல்ல சேவருக கூட அனுப்புங்க. 5 காரியம். ஐயா, நீங்களும் நானும் தான் அந்த சாலமோன் உள்ளத கன்ஃபார்ம் ஆக்கிட்டீங்க இல்ல? நம்ம அதோனியாவா அல்ல, நம்ம தான் கத்த சாலமோனை வைத்திருக்கிறாரு. இந்த சாலமோன் ஆகிய உங்களுக்கு எனக்கும் தான் அந்த யாருடைய சிங்காசனம்? தகப்பனுடைய. எப்ப தகப்பனுடைய சிங்காசனத்தில் வருவதற்கு வேறு ரட்சிப்பு, வேறு ஞானசானம் இது மாத்திரம் அல்ல. அடுத்த சொல்றாரு பாருங்க, அவன் எங்க போனோம்? முதல்ல அவனை சேவகரோடு அனுப்புங்கள். ஆமென். 33 அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்தபோது ராஜா அவர்களை நோக்கி, ராஜா சொல்றார், ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய, எல்லாம் கவனிச்சுங்க, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி. போதும், என் கோவேரி. இப்போ முதல் சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு. இப்ப சேவகரோடு யார கூட்டிட்டு போனோம்? இந்த சாலமோனும் போனும். ஆமென். சாலமோன் ஆண்டவனுடைய சேவகரோடு செல்ல வேண்டும். எங்கெல்லாம் போணுமோ அதுக்கு பின்னாடி வருது. முதல்ல சேவக, என்னுடைய ஆண்டவனுடைய சேவகர்னா தாவீதுடைய சேவகர்கள். அல்லேலூயா. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சேவகராகிய, ஆமென், பரிசுத்தவான்களோடு ஆண்டவன், நம்முடைய ஆண்டவன் யார் தெரியுமா? ஆண்டவருடைய சேவகர்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சேவகர்கள் யார்? கிறிஸ்துனுடைய பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அவருடைய ஊழியக்காரர்களே அவருடைய சேவகர்கள். கரங்களை தட்டி, நல்ல கையை தட்டி தோத்திரம். புரியுதா ஆராதி? புரியுதம்மா? ஆமென். பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம். அல்லேலூயா. ஐயா சாலமோன், நீதான்ப்பா என்னுடைய சிங்காசனத்துல ஒன்னத்தான் நான் அமர்த்துவேன். நீ தான் தெரிந்து கொள்ளப்பட்டாய். ஆனா நீ இப்ப டைரக்ட் எல்லாம் வர முடியாது. அந்த சிங்காசனத்துல இருக்கணும், உனக்கு இன்னொரு தகுதி வேணும். ரட்சிக்கப்பட்டது பெரிய தகுதி தான். ஞானஸ்தானம் எடுத்தெல்லாம் நல்லதுதான். அதான் அதோனியாவும் எல்லாம் தான் செஞ்சிட்டானப்பா. உனக்கு எல்லா தகுதி இருக்கிறது நல்லதுதான். ஆனா உனக்குள்ள இன்னொரு காரியம் வேண்டும். நீ சேவகர்களோடு நடக்கிறவனாய் இருக்க வேண்டும். கையை தட்டி, ஆண்டவனுடைய சேவகரோடு நடக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் அந்த பரம தகப்பனுடைய சிங்காசனத்தை வாஞ்சிக்கிறானோ, அந்த சிங்காசனத்தை விரும்புகிற எந்த மனிதனாய் இருந்தாலும் நீ ஆண்டவருடைய சேவகர்களாகிய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில், பரிசுத்தவான்களுடைய கூட்டாய்மையில் இருக்க வேண்டும். கையை தட்டி புரிந்தவர்கள் ஆராதி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாரு, பறக்கிறது எல்லாம் நல்லது, சபைக்கு வர்றது நல்லது, இங்க நல்ல கவனிங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனா பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இல்லாமல், அப்போஸ்தலருடைய கூட்டாய்மையில் இல்லாமல், அப்போஸ்தலரோடு உள்ள ஐக்கியத்தில் இல்லாமல் ஒரு பொழுதும் ஒரு காலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது சகோதரா. அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போனன்னு சொன்னா நீ ஆண்டவருடைய சேவகரோடு நடக்க வாஞ்சிக்கணும். பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியத்துல இருக்க வாஞ்சிக்கணும். ஆமென். 1 கொரிந்தியர் 1:9. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? யாரோடு ஐக்கியமாய் இருக்கிறதற்கு? கிறிஸ்துவுடனே. அம்மா, கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிற. கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஓ தோத்திர, புரியலையா? ஐக்கியம், பிதாவோடு உள்ள ஐக்கியம், ஆமென், குமாரனோடு உள்ள ஐக்கியம்,
அப்போஸ்தலரோடு உள்ள ஐக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோடு? கிறிஸ்துவினுடைய பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம். அப்ப தேவனோடு உள்ள ஐக்கியம். அப்போஸ்தலர் 2:42 சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்போஸ்தலரோடு உள்ள ஐக்கியம். அல்லேலூயா. அப்போஸ்தலரோடு ஐக்கியமாயிருங்கள். ஆமென். வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமா ஐயா, சும்மா எல்லாம் எங்க போக முடியாது. ஏமா தோத்திரம் புரியுதா? சும்மா எங்க போக முடியாது. பிதாவுடைய சிங்காசனத்துல போய் உட்கார முடியாது. பிதாவுடைய சிங்காசனத்துல உட்காரன்னா உனக்குள்ள என்ன ஐக்கியம் இருக்க வேண்டும்? பரிசுத்தவான்களோடுள்ள ஐக்கியம் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் மாத்திரமல்லாமல் அப்போஸ்தல உபதேசத்துல ஐக்கியமா இருக்கணும். என்ன உபதேசத்துல? அப்போஸ்தல உபதேசத்துல. இங்க பாருங்க ஐயா, இங்க பாருங்க. பறக்கிறதுக்கு நிக்கிறதெல்லாம் நல்லது தானே. அந்யோன்யத்தில் ஐக்கியமா இருக்கணும். அந்யோன்யம், ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணும்? அந்யோன்யத்துல, அன்பில ஐக்கியமா இருக்கணும். சபைக்கு வந்தா போதாது, ஐக்கியம் முக்கியம். சபையில் ஐக்கியம். ஆமென். அப்போஸ்தலர் ஐக்கியம், ஊழியரோடு உள்ள ஐக்கியம். இங்க சில ஆமென் ஆமென் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த பரிசுத்தவான்கள் எப்படி இருக்கணும்? ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்லப்பட்டது? அப்பம் விற்கிறதுல. ஆமென். அப்பம் விற்கிறது, ஒன்று கூடி எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணுமா? பரிசுத்த என்ன பந்தி? பரிசுத்த என்ன பந்தி? அது என்னைக்கு பாஸ்டர் நம்ம சபையில இல்லையோ? அடுத்த வாரம் நம்ம சபையில இல்லையோ, அது காணாம போச்சோ? அடுத்த வாரம். எத்தனை வாரம் எத்தனை மாசம் வச்சாலும் நம்மில் சிலர் அந்த ஐக்கியத்தில் இல்லையே. ஆனா என்ன செய்வாங்களாம்? பறந்துருவாங்களாம். அல்லேலூயா. சபையில் ஐக்கியம் இல்ல, ஊழியத்தில் ஐக்கியம் இல்ல. ஆமென். தெய்வ ஜனத்தோடு கொஞ்ச நேரம் ஐக்கியமா இருக்க நேரம் இல்ல. சபையில் ஐக்கியமா இருக்கிற நேரம் இல்ல. தெய்வனுடைய ஊழியத்தில் ஆராதனையில நிறைய இருக்குது. நான் பேசி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆமென். அப்போஸ்தல ஐக்கியம் எதுல இருக்கணும்? கிறிஸ்தோடு இருக்கிற ஐக்கியம். அடுத்து என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சேவகர்களோடு. இந்த உலகத்துல என்னெல்லாமோ நீ சம்பாத்தியம் பண்ற, எதுக்கெல்லாமோ ஓடுற, எதுக்கெல்லாமோ பிரயாசம் பண்ற. நான் கேட்கிறேன், சபையோடு ஐக்கியமா இருக்கிறாயா? கர்த்தருடைய பரிசுத்த ஊழியத்தில் ஐக்கியமா இருக்கிறாயா? போன வாரத்தில் தான் நான் சொல்லிவிட்டேன். போன வாரத்தில் தான் நான் சொன்னேன். திருச்சபையில திராட்சை தோட்டத்தின் வேலையை முதலாவது என்ன செய். அல்லேலூயா. முதல்ல நீ செய்ய வேண்டிய வேலை தேவனுடைய வீட்டினுடைய வேலை. சபையில நீ ஐக்கியமா இரு, பரிசுத்த கூட்டத்தில் ஐக்கியமா இரு, தேவ ஆராதனையில் ஐக்கியமா இரு. எத்தனை பேர் இந்த வாரம் ஐக்கியப்பட்டீர்கள்? எத்தனை பேர் அன்றைக்கு காலையில தேவனுடைய சபையில் ஐக்கியப்பட்டவர்கள் எத்தனை பேர்? கர்த்தருடைய பரிசுத்த வேலையில் ஐக்கியப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அப்ப பிரசங்க ஒரு பக்கம் கேட்கிறோம். நான் நேற்றை தினத்துல கூட என்ன சொன்னேன் தெரியுமா? ஏமா நான் இங்க பிரசங்கமே பண்ணலாமா? என் பிரசங்கத்தை கேட்கிறதற்கோ அதுக்கு கீழ்ப்படிய ஒருவரும் இல்லை. ஆமென். வேணும் இந்த வாரம் பாருன்னு சொன்னேன். இந்த வாரமும் காலையில சண்டே கிளாஸ் பிள்ளைகள் சண்டே கிளாஸுக்கு இருக்காம, சண்டே கிளாஸ்ல இருக்கிற ஒரு கிளாஸ் பிள்ளைகள் அவ்வளவு பேர் நின்று காலையில வேலை செய்து இருக்கிறார்கள். இப்படி போனால் எப்படி இருக்கு ஊழியம்? எப்படி பறந்துருவ? ஏமா எப்படி பரலோகத்துக்கு போகிறதுக்கு வேற ரட்சிப்பு ஞானஸ்தானம் மாத்திரம் என்பதா உங்கள் சிந்தை? கிடையாதம்மா. சபையில் ஐக்கியம் இருக்க வேண்டும், தேவ ஆராதனையில் ஐக்கியம் இருக்க வேண்டும். இந்த ஐக்கியம் இல்லாமல் எங்க போக முடியாது? பிதாவின் சிங்காசனத்துல போய் உட்கார முடியாது. அடுத்தது ஏசாயா 58:13-14.
ஏசாயா 58 பரிசுத்த நாளாகிய என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. சாரி, இது பேசக்கூடாது, எனக்கு கட்டளை கொடுத்துருக்குறாங்க. அதையே சும்மா சும்மா பேசாதீங்க. நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கிடுங்க. என்ன செய்யக்கூடாதா? வாசிக்கலாமோ? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே இல்ல வாசிக்கலாமா? பெர்மிஷன் கேட்டு தான் ஐயா பிரசங்கம் பண்ண முடியும். இல்லாம என்ன நீங்களே துரத்திடுவீங்க. வாசிக்கிறேன், நான் பேச மாட்டேன், நீங்க வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. ஆமா, உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. உன் சொந்த பேச்சுன்னா என்னன்னு தெரியுமா? உன் சொந்த பேச்சுன்னா என்னது? வாய் எடுத்த நீ கெட்டார்த்த பேசுவிய. பாஸ்டர் எனக்கு அப்படித்தான் வரும். ஏன்னா வாய் எடுத்தாலே ஒரு இங்கிலீஷ் வந்துதான் அடுத்து என்ன செய்வேன்? பேசுவேன். இது இவனுக்கு என்ன பேச்சு? சொந்த பேச்சு. நல்லா புரியுதா? நிறைய பேர் கேட்கிறாங்க, பாஸ்டர் சொந்த பேச்சுன்னா என்ன? சொந்த பேச்சுன்னா சிலருக்கு சொந்த பேச்சு உண்டு. எடுத்த உடனேயே ரெண்டு அம்மாவுக்கு தள்ளைக்கும் பிள்ளைக்கும் அடமொழி சொல்லிக்கிட்டு தான் அடுத்த வார்த்தை சொல்லுவான். இதுதான் உன்னுடைய சொந்த பேச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அட்லீஸ்ட் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆகிலும் என்ன செய்து உன்னுடைய இந்த சொந்த பேச்ச. அதுக்கு சிலருக்கு இவங்க ஆண்களுக்கு சொந்த பேச்சு, பெண்களுக்கு ஒரு சொந்த பேச்சு உண்டு. என்ன தெரியுமா? காலமே எழும்பின உடனே முதல்ல சொந்த பேச்சு என்னது? முதல்ல நிறைய பேருக்கு தங்க வேலை கூட முக்கியம் இல்ல, டீ போடுறது கூட முக்கியம் இல்ல. எழுப்பி 5:30 மணிக்கு 6 மணிக்கு ஒரு போன் அடிச்சு, மறந்துடுவோம் பாத்துக்கா, கொஞ்சம் பிந்து நான் வேலைக்கு போயிருவேன், வேலை தொடங்க போறேன், மறந்துடுவேன். கேட்டியா? நேற்று ராத்திரி அவங்க போயிட்டாலும். இது சிலருக்கு என்ன பேச்சு? சொந்த பேச்சு. சில பொம்பளைகளுக்கு இந்த சொந்த பேச்சுன்னு ஒண்ணு இருக்கு பத்தியலா. அடுத்தவங்களை பற்றி 4 வார்த்தை நறுக்குன்னு புகழ்ந்து பேசாம அவைகளுக்கு என்ன செய்யாது? அன்னைக்கு பாடே நடக்காது. சிலருக்கு சாயங்காலம் வர சொல்ல ஒண்ணும் கிடைக்கலன்னா நைட்டு தூக்கமும் வராது. யாரையாவது 2 பேரை என்ன செய்திருக்கணும்? பேசி இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைமா பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு கிளம்பிட்டு இருக்கிற இன்னைக்கு ஆகில அந்த மக்களுக்கு வீட்டுக்கு போவாம சொந்த பேச்ச பேசாம வீட்டுல உட்கார்ந்து அட்லீஸ்ட் ஒரு கட்டண்டிய குடிச்சிட்டு சபைக்கு போறதுக்கு வழிய பாரு. இது ஞாயிற்றுக்கிழமை கூட மறந்து அதுலயும் போய் என்ன செய்து படன்னு கூட்டத்துக்கு போக முன்னாடி அக்கள்கிட்ட போய் நியூஸ சொல்லிட்டு வந்துருவான். அல்லேலூயா. கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி அக்கால்கிட்ட போய் ஆமா ஹெட்லைன் சொல்ல போறது, நியூஸ்ல உள்ள ஹெட்லைன் சொல்லிட்டு வந்த பிறகுதான் இவங்களுக்கு ஆமென் கூட்டத்துக்கு போறதுக்குள்ள ஆயத்தம். இந்த சொந்த பேச்செல்லாம் விட்டு விட்டு என்ன செய்? எப்படி இரு? பரிசுத்த சபை ஆராதனையில ஐக்கியமாயிரு. கையை தட்டி ஐக்கியமாயிருங்கள். அல்லேலூயா. உங்க இஷ்டத்துக்கு போகிறதுக்கும் வருகிறதற்கும் இது என்ன அல்ல, சந்த கடை அல்ல. ஆமென். சபைக்கு எப்ப வேண்டுமானாலும் வரலாம், எப்ப வேண்டுமானாலும் சந்த கடை அல்ல. உன் இஷ்டப்படி நடக்காத. அல்லேலூயா. எங்களுக்கு காது குத்து, எங்க குடும்பத்துக்கு காது குத்து, சடங்கு, கல்யாணம், வீடு பால்காய்ப்பு ஒன்னும் வராதான். பாஸ்டர் வீட்டுல பிரம்மச்சாரியா. பாஸ்டர் ஒரு சொந்தக்காரங்களும் இல்லையா, இவருக்கும் இல்லையா, இவருக்கும் கூடி பரப்பு ஒன்னும் இல்லையா. ஒரு பால்காய்ப்பு வீடு இவருக்கு கிடையாது, ஒரு கல்யாண வீடு கிடையாது, ஒரு சடங்கு வீடு இவருக்கு கிடையாது, எனக்கும் கிடையாது. ஆனா உங்களுக்கு மாத்த நீங்க பெரிய குடும்பம். எங்க குடும்பம் உமக்கு தெரியுமா? உம குடும்பம் போலையா? ஆமா, நாங்களே பெரிய குடும்பம். ஆமா, எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு சடங்கு வீடு வரும், ஒரு பால்காய்ப்பு வீடு வரும். உண்மை போலையா? நாங்க நாட்டாம குடும்பம் தெரியுமில்ல.
நாங்க திருநெல்வேலியில இருந்தோம், ஆனா என்ன குடும்பத்துல இருக்கிறோம்? நாட்டாம குடும்பத்துல இருக்கிறோம். குடும்பத்தை பற்றி பேச வந்தீங்களாக்கும். நாங்க திருநெல்வேலிக்காரன் உங்களுக்கு மறந்து போச்சாக்கும். எங்க திருநெல்வேலிக்காரனுக்கு சம்பிரதாயம் உண்டுன்னு தெரியாதா? நாங்க நாட்டாம குடும்பத்துல பிறந்தவைய தெரியாதா? எங்களுக்கு காது குத்து உண்டு, எங்களுக்கு சடங்கு உண்டு, எங்களுக்கு கல்யாணம் வரும், ஆனா எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். உங்களை போல திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் அங்க பார்க்க மாட்டான். என்ன பண்டிகை வச்சாலும் எங்கதான், என்னைக்குதான்? ஞாயிற்று கிழமை தான். ஆனா குடிச்ச தண்ணியில கூட எதிர்பார்க்க மாட்டான். அண்ணன் வருவார், அண்ணன் நாகர்கோவில்ல இருந்து அண்ணன் வருவார், எதிர்பார்க்க மாட்டான். எங்க பெரியப்பா வருவார், எதிர்பார்த்த சரித்திரம் கிடையாது. அல்லேலூயா. பெரியப்பா வரமாட்டார், அண்ணன் வரமாட்டார். அவங்கள் சபையாராதை விட்டு ஒரு நாளும் வரமாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு சொந்தக்காரர்களும் நாட்களை மாற்றினார்கள். ஞாயிற்றுக்கிழமை வைக்க வேண்டிய அத்தனை விசேஷத்தையும், அண்ணே உனக்கு என்ன நினைக்கிறேன், உனக்கு கூட்ட நாள் இல்ல, ஆமென், அன்றைக்கு நாங்கள் வைக்கிறோம். எந்த ஒரு மனிதன் நாம் அந்த பங்கனில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் நாட்களை மாற்றுவான். காரணம், அவன் சபை ஆராதனை விட்டு வர மாட்டான் என்று சொல்லி முத்தரிக்கப்பட்டிருக்கிறான். செத்தாலும் சபை ஆராதனை விட்டு அவன் வர மாட்டான். நாம் தான் அவனுக்காக மாற்ற வேண்டும். அந்த ஒரு சாட்சியை உன் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டு. கையை தட்டி தோத்திரம் பண்ணு. அப்படி இல்லையா, நான் போகிறேன் தம்பி, உன் ஃபங்க்ஷன் நடத்தப்பா, 2 நாள் கழிச்சு நான் வந்துக்கிடுவேன். அல்லேலூயா. 2 நாள் கழிச்சு நான் போறேன். என்ன நீங்களும் நான் சாப்பாடு காணலையா? சாப்பாடு காணாதவங்களா? உங்களுக்கு எனக்கு எதுக்கு காடு தந்தாங்க? ஏதோ நீங்க வந்து நின்று தாம்பிங்கமா நடத்தணும்னு கிடையாது. கொடுத்ததை வாங்கணும்னு பாவம் பார்த்து காடு தந்தது. அல்லேலூயா. கொடுத்ததை வாங்குறதுக்கு உங்களுக்கு நீங்க போறீங்களோ போவே இல்லையோ, ஒரு மொய் மாத்திரம் அனுப்பி விட்டாச்சுன்னா பரவாயில்ல, ஏமா அடுத்த நாள் போன்ல சொல்லி பாருங்க, எடுத்த உடனே சொல்லுவான் பரவாயில்ல வர முடியாது, எனக்கு தெரியும். ஏன்னா உங்க மொய் வந்து அங்க எதுல பெய்யாச்சு? ஜிபேல பெய்யாச்சு. ஜிபேல அனுப்பி விட்டுக்கிட்டு தப்பா நினைக்காதுங்க வர. ஆனா ஒன்னு அனுப்பாம போன் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கீங்க வர முடியாது, உனக்கு வர முடியாது, நீ நினைச்சா வந்திருக்கலாம், விட மாட்டா. ஏன்னா கொடுத்தது வாங்கணுமே. அடுத்த உள்ளுக்குள்ள பேசிட்டே இருக்க வரண்டான், ஆனா தர தெரியல உனக்கு. நீ தந்திருந்த நான் உன்ன எனக்கு கூப்பிட போறேன். அல்லேலூயா. புரியுதா? ஏமா கொடுத்தது தந்ததை கொடுத்தாச்சுன்னா நீங்க எந்த வழியில கொடுத்தாலும் சரி, ஆமென், அவ்வளவுதான். உங்களை நீங்க இல்லாம அங்க பெண்ணு கட்ட மாட்டேன்னு சொன்னானா? நீங்க இல்லாம நான் பால் காய்க்க மாட்டேன்னு சொன்னானா? உங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? கிறிஸ்துவோடும் தேவனுடைய சபையோடும் பரிசுத்த கூட்டாய்மையிலே நீங்கள் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். இந்த ஐக்கியம் இல்லாமல் நான் பறந்திடுவேன் என்று பாடினாலும் ஒருவராலும் பறந்து அந்த சிங்காசனத்தை அடைய முடியாது. கையை தட்டி சாலமோனை சேவகரோடு முதல்ல கொண்டு போங்கள். சாலமோன் இந்த சிங்காசனத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் அவன் சேவகரோடு நடந்தாக வேண்டும். கையை தட்டி அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய கூட்டாய்மை முக்கியம், பரிசுத்த சபை ஆராதனை முக்கியம், பரிசுத்த ஓய்வு நாள் ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த பிலிப்பியர் 3:10 வாசிக்க வேண்டாம். அடுத்தது கிறிஸ்துவின் பாடுகளில் ஐக்கியமாய் இருக்கணும். என்னதுல ஐக்கியம் இருக்கணும்? இந்த பாருங்க, கிறிஸ்துவின் பாடு, கிறிஸ்துவின் நிமித்தம். அம்மா வீட்டுக்கு போகாத, ஆமென், வீட்டுக்காரர் சொன்ன அடங்கி வீட்டுல உட்கார். அல்லேலூயா. வயசு 45 ஆயாச்சு இல்ல, 52 ஆயாச்சு இல்ல, ஆயாச்சா இல்லையா? அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரட்டா, வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு போன் பண்ணி, ஆனா எனக்கு விசுவாசி எல்லாம் கவனிச்சு, எங்க விசுவாசிய போல உத்தமமும் உண்மையும் உடைய பஞ்சால்ட்டுடைய ஒரு விசுவாசி உலகத்துல நான் பார்க்கல. ஆமா, கடைக்கு போனாலும் எங்க விசுவாசி யார்கிட்ட கேட்டுட்டு தான் போவோம். கடைக்கு போனால் வெளிநாட்டில் இருக்கிற நேருங்க பள்ளியாடி வர கடைக்கு போயிட்டு வரட்டா, சரி
எப்பா மார்த்தாண்ட போனா போன் எடுத்து நேரங்க மார்த்தாண்டவரை போயிட்டா ஸ்கூலுக்கு காலையில என்ன விசுவாசி தெரியுமா? ஐயோ, ஆண்டவனுட்ட கையெழுத்து வைக்காம இவங்க என்ன செய்ய மாட்டாங்க. ஆமா, அத்தனை பயங்கரமான கணவன் மனைவி, ஆண்டவனுடைய அடியாள்கள். இவர்கள் அடியாள்கள். யாருடைய அடியாள்கள்? யாருடைய அடியாள்கள்? உலக கணவனுடைய அடியாள்கள். ஒருத்தி கூட என்னங்க அம்மா வீட்டு போயிட்டாருட்டா பண்ணுறதே கிடையாது. அல்லேலூயா. அம்மா வீட்டு வெயிட்டருக்கு எங்க கிடையாது, போனு கிடையாது. தன்னுடைய சொந்த அவசியத்துக்கு, ஆமென், ஃப்ரெண்ட் வீட்டு கல்யாணத்துக்கு என்னங்க எனக்கு ஃப்ரெண்ட் வீட்டு கல்யாணம் போயிட்டாட்டா போனு கிடையாது. ஆனா எடுத்த உடனே இயேசு நேசிக்கிறார் சபை கூட்டத்துக்கு தவறாம போன் பண்ணிட்டு தான் கூட்டத்துக்கு வரும். அல்லேலூயா. எல்லா இடத்துல போ போ போன்னு சொன்னவரு இயேசு நேசிக்கிறார் கூட்டத்துக்கு போட்டான்னு கேட்டா அந்த மூளை இந்த மூளைன்னு ஒற்றை இங்கிலீஷ். அல்லேலூயா. இந்த இங்கிலீஷோட அங்க வைக்கிறது. ஏமா கூட்டத்து வரையில ஐயோ அதை எங்க கேட்குறீங்க? என்ன சொல்லுங்க, சும்மா தெரியாதனமா உங்க பேரையும் சொல்லிட்டேன் ராஜன் பாஸ்டர். அந்த மூளை இந்த மூளை உமக்கு 2 இங்கிலீஷ், எனக்கு 2 இங்கிலீஷ், இதெல்லாம் பட்டுட்டு அப்ப நீங்க என்ன போன வாரம் சபையில பாடுனீங்கள, என்ன பாடணும் பாஸ்டர்? ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே என்ன அழுகையா இருந்ததம்மா, உங்க கண்ணுல இருந்து என்ன கண்ணீர் எல்லாம் வந்தது. இப்படி அம்மா ரத்தம் சிந்தி சாட்சியா வாழுவது. அல்லேலூயா. ஒரு கெட்ட வார்த்தையில என்ன இல்லையா, ஒரு கெட்ட வார்த்தையில என்ன இல்லையா, கிறிஸ்துவுடைய பாடல ஐக்கியம் இல்லையா. அல்லேலூயா. எம்மா கிறிஸ்துவுடைய பாடல ஐக்கியப்படாம எப்படி அம்மா அந்த சிங்காசனத்துக்குள்ள வருவ? ஏய் சாலமோனே, நீ என்னுடைய சிந்தையில் இருக்கிறாய், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீ. நான் உன்னைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன் கூட பிறந்த உன் சகோதரனை கூட நான் தெரிந்து கொள்ளவில்லை, உன் குடும்பத்தாரில் ஒருவரை நான் தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீயோ எனக்காக எந்த பாடுகளையும் அனுபவிக்க உனக்கு என்ன இல்லையே, மனமில்லையே. ஏமா கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினா ஒரு தீர்மானத்தை எடு. எங்க போவேன் போ என்று சொன்னாலும் நான் போவேன், எங்க போகண்டான்னு சொன்னால் நான் போக மாட்டேன். ஆனா திருச்சபை காரியத்துல மாத்திரம் நீர் போக வேண்டான்னு சொன்னாலும் நான் போயிட்டே தான் இருப்பேன். பாஸ்டர் அது தப்பு இல்லையா? பைபிள்ல புருஷனுக்கு கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறதா என்று கேட்டால் வேதாகமத்தில் புருஷருக்கு கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறது. ஆனால் எப்படி சொல்லி இருக்கிறது? எல்லாம் எப்படி சொல்லி இருக்கு? கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து எப்படி இருங்கள், எப்படி இருங்க? கர்த்தருக்குள், கர்த்தருடைய காரியத்துக்குள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்ட காரியத்தில் நீங்க அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுடைய காரியத்துல நிந்தையோ பாடோ அவமானமோ எது வந்தாலும், அல்லேலூயா, பாரு, நீ இனிமேல் போனா என்ன பண்ணுவீங்க? ஒன்ன நான் வீட்டில் சேர்க்க மாட்டேன். இப்ப மாத்திரம் சேர்த்து இவ்வளவு நாள் உன் கூட வாழ்ந்ததே பெரிய காரியம். 50 வயசு ஆகியாச்சு, இனிமே என்ன சேர்க்க மாட்டேன் நான் சொல்ல மனசுக்குள்ள சொல்லணும், போன்ல சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. போன்ல வாய் விட்டுறக்கூடாது, கேட்டுட்டே இருக்கணும். சேர்க்க மாட்டியா நீ? இப்படியாவது ஒரு தள்ளுதல் சீட்டை தந்த நான் பாட்டில் சமாதானமா ஒரு வீடை வாடகை எடுத்து இருப்பேனே, சூப்பரா கூட்டத்துக்கு போயிட்டு அல்லேலூயா போட்டுட்டு வருவேனே. உன்னோட கடந்து இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை போறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தள்ளுனா தள்ளட்டுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? கிறிஸ்துவின் நிமித்த தள்ளுனா போட்டுமே. சபைக்கு போறதுனால தள்ளுகிறது, உபவாச கூட்டத்துக்கு போனா தள்ளுகிறது. இப்ப இருந்து இருந்து எனக்கு ஆவிக்குரிய விசுவாசி கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்கிறான். இந்த பாரு, செவ்வாய் வெள்ளி எல்லாம் நீ போண்டான்,
இவங்க யாரு? வேற வெளியே உள்ளவங்க இல்ல. எங்க உள்ளவங்க? பிதாவின் ஆதீனத்திலே இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் போண்டா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போ, அளவோடு ஆராதி. அல்லேலூயா. அளவோடு ஆராதி. தோத்திரம். அளவோடு ஆராதி. ஆனா எப்படி? திரளான ஆசீர்வாதம் வேணும். இந்த பாரம்மா, இந்த இப்ப இருக்கிற இருப்பு நீங்க நான் செய்தி தொடங்கும் போதே இருந்திருந்தா 4 பாயிண்ட் முடிஞ்சிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இருப்பை கொண்டு வரக்கு என்ன பாடுபட்டு இருக்கிறேன். இப்ப முடிய போற நேரத்தில் இப்படி இருக்குதிய, இன்னும் கொஞ்சம் பேசணும். என்ன பண்ண? 4 பாயிண்ட் இருக்குது. ஆனா நான் சொல்லுகிறேன், ஐக்கியம், கிறிஸ்துவின் பாடுகளோடு ஐக்கியமாயிருங்கள். நல்லா புரிந்து ஐயா, பாடுகள் ஐக்கியமாயிரு. என்ன பாடல? என்ன பாடு? பாஸ்டர், எனக்கு ஒரே குடும்பத்துல இந்த குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி சண்டை, இந்த பாருங்க பக்கத்து வீட்டு சண்டை, இந்த பாடுகள்ல சபையில வந்து அழுகிறத இந்த ஐக்கியம் அல்ல. அந்த ஐக்கியத்துல இல்ல. என்ன ஐக்கியத்துல இருக்கணும்? கிறிஸ்துவின் நிமித்தம். எதுக்கு அங்க போற? எதுக்கு? இங்க பாரு, நீ எங்க போனாலும் நீ ஆசீர்வதிக்க மாட்ட, நீ வழங்க மாட்ட, இப்படிதான் இருப்ப நீ. இந்த பாரு, இந்த கூட்டத்துக்கு போறல நிப்பாட்டு, என்ன நிந்த வந்தாலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி சபைக்கு வா. அல்லேலூயா. ஒவ்வொரு நிந்தைக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, ஒவ்வொரு பரியாசத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நீ சொல்லிக்கிட்டே இரு, இந்த சபைக்கு போறதுனால நான் வழங்க மாட்டேன் நீ சொல்லிட்டே இரு. நான் நல்லா இருக்க மாட்டேன் நீ சொல்லிக்கொண்டே இரு. ஆமென். அப்படி சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே இந்த நிந்தைக்காய் ஸ்தோத்திரம், இந்த பரியாசத்துக்காய் ஸ்தோத்திரம், இந்த அவமானத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இந்த சபையை நோக்கி வா. இந்த பாடு உனக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென் ஹalleluya பரம கானானி பங்காளியான ஆசீர்வாதத்தை உனக்கு தர. கையை தட்டி ஹalleluya. கிறிஸ்துவுடனே பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஹalleluya. யார் மத்தியிலே பரியாசிக்கப்பட்டீர்களோ, யார் மத்தியிலே நிந்திக்கப்பட்டீர்களோ, யார் மத்தியிலே நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகித்து உங்கள் பாத்திரத்தை அவர்கள் மத்தியிலே நிரம்பி வழிய பண்ணுவார். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நிந்தித்தவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை கனப்படுத்த தேவன் தீர்மானித்து விட்டார். தேவன் தீர்மானித்து விட்டார். அல்லேலூயா. இத்தனை நாட்கள் ஒரு அன்னாளை போல கண்ணீரோடும் நிந்தையோடும் அவமானத்தோடும் பரியாசத்தோடும் தான் இந்த திருச்சபையிலே வந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் அதை பார்த்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கனப்படுத்த தீர்மானித்து விட்டார். எந்த இடத்திலே பரியாசிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே நிந்திக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல விசுவாசம் இருந்தா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில வந்தே தீரும். அல்லேலூயா. பாடுகளினால் வருகிற ஐக்கியம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் முடிகிறது. அல்லேலூயா. வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் முழங்கால் படியிடுவோம். கொஞ்சம் எழும்புங்க. நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டீங்க, எழும்புங்க. ஸ்தோத்திரம். எல்லாம் தம்பி எழும்பு. இதுதான் ஐயா நமக்குரிய தகுதி. சகோதரனே, ரட்சிக்கப்பட்டதும் ஞானஸ்நானம் எடுத்ததும் பரிசுத்தாவியை பெற்றதும் பரலோக ராஜ்யத்தின் தகுதி அது மாத்திரமல்ல. அடுத்த தகுதி பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம், திருச்சபையோடு உள்ள ஐக்கியம், அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உள்ள கூட்டாய்மை. அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியோடு உள்ள ஐக்கியம், பாடுகளோடு உள்ள ஐக்கியம், ஒளியிலே காணப்பட வேண்டிய ஐக்கியம். எல்லாம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா கேட்ட வசனத்தின்படி நான் இன்றைக்கு மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். என் ஆண்டவர் மறுபடியும் அதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் நிமித்தம்
பாடுகளை சகித்து கொண்டு நிந்தை சகித்து கொண்டு அந்நாளை போல ஒவ்வொரு ஆராதனையில கண்ணீரோடும் வேதனையோடும் இந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் கனப்படுத்த தீர்மானித்து விட்டார். கர்த்தர் கனப்படுத்த தீர்மானித்து விட்டார். நம்பிக்கை இருந்தால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். தோத்ரம் 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 தோத்ரம். ஆமென். இந்த பாடுகளின் மத்தியில, இந்த நிந்தையின் மத்தியில என் ஆண்டவரை பற்றி கொண்ட ஒரே காரணத்தின் நிமித்தமாக, என் ஆண்டவரை விடாமல் அவரை பற்றி கொண்ட ஒரே காரணத்தின் நிமித்தமாக அவர் உங்களை கனப்படுத்த கர்த்தர் சித்தம் கொண்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறார். கரங்களை தட்டி இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நேராய் வருகிறது. எந்த இடத்திலே நீங்கள் கனவீனப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்திலே நீங்கள் கனமடைய போகிறீர்கள். எந்த இடத்திலே நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவின் நிமித்த பாடு அனுபவித்தபடியினால், கிறிஸ்துவின் நிமித்த நிந்தை சுமந்தபடியினால், கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானத்தை ஏற்றுக்கொண்டபடியினால், கிறிஸ்துவின் நிமித்தம் என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விடாதபடி அவரை உறுதியை பற்றி கொண்ட ஒரே காரணத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். ஓ, கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. பரலோக பிதாவை அப்படியே கேட்ட வசனத்தின்படி ஆசீர்வதித்து நடத்தும். நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமும் என்றும் என்றும் அவர் வருகை மட்டும் நாம் அனைவரோடும் உலகத்துள்ள பரிசுத்தவான்கள் யாவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.